Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க subscribe பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் press பண்ணிருங்க. பூண்டு குழம்பு செய்ய கடாயில நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே பூண்டை போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து கேஸ் ட்ரபிள்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாக செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க, பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிப்போம். காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே 2 ஸ்பூன் தனியா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதி வரட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நான் லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக வந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாசனைக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். ரொம்ப டேஸ்டான பூண்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான பூண்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.